அசல் தொகை ரூபாய் 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் காண்க. ஃபஸ்ட்டு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசத்துக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. ஒருவேளை சம்மில் 2 வருஷம்னு கொடுத்துருந்தாங்கன்னா 2 வருடம் கொடுத்துருந்தாங்கன்னா பி ஆஃப் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஸ்கொயர் ஃபார்முலா. இந்த சம்மில் வந்து 3 ஆண்டுகளுக்குன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ 3 ஆண்டுகளுக்கு வந்து ஃபார்முலா வந்து பி ஆஃப் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஸ்கொயர் இன்ட்டு 3 ப்ளஸ் ஆர் டிவைடட் பை 100. சரிங்களா? ஸோ சம்மில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம் காண்க அப்படிங்கிறனால நம்ம இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். ஸோ சம் எப்படின்னு சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபார்முலா பி ஆஃப் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஸ்கொயர் இன்ட்டு 3 ப்ளஸ் ஆர் டிவைடட் பை 100. ஸோ அசல் அவங்களே கொடுத்துட்டாங்க 10,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ 15% அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 15 இன்ட்டு 15 ஆர் ஸ்கொயர்டு இல்லை 100 ஸ்கொயர்டுங்கிறனால 10,000 வரும். இன்ட்டு 3 ப்ளஸ் ஆறுங்கிறது 15 டிவைட் பை 100. இந்த 10,000க்கும் இந்த 10,000க்கும் கேன்சல் ஆயிரும். 15ங்கிறது 225. ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா குறுக்கு பெருக்கல் பெருக்கிக்கலாம். ஸோ 300 ப்ளஸ் 15 டிவைடட் பை 100ன்னு வரும். ஸோ 225 இன்ட்டு 315 டிவைடட் பை 100 சிம்பிளை பண்ணி பார்க்கலாம். ஸோ 225 315 பெருக்கி போடலாம். 5 5 25 2 2 10 12 1 2 10 11. ஸோ 5 2 2 திருப்பி 5 3 15 1 32 6 7 32 6 கூட்டினீங்கன்னா 5 7 7 8 7 2 9 10 7. ஸோ இப்போ 708.75 அப்படிங்கிறது அதுக்கு சரியான விடை. டிவைட் பை 100 இருக்குல்ல, அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணும். 708.75ங்கிறது அதுக்கு சரியான விடை.